செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எஃப்எஃப்போட வந்துட்டேன். நியூ எஃப்எஃப்போட வந்துட்டேன். ஹியூமன் லவ் ரோபோட். இந்த எஃப்எஃப் பற்றி அவ்வளோவா நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம எஃப்எஃப்குள்ளேயே போயிடலாம். இன்றைக்கி அதோடய ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அடுத்து நான் செகண்ட் பார்ட் நாளைக்கு போடுவேன். ஓகே, நம்ம டைரெக்டாக இந்த ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ரோபோட் வேர்ல்டில் தான் காட்டுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த ரோபோட்டுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டிங்களா? அங்கங்கே பாட்டை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டீன் வந்து வராரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும்? எல்லோரும் ரோபோட்டை தயாரிக்கிறத விட்டு வெட்டியாக உட்காந்துருக்கீங்க. சார், நாங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னத்தை முயற்சி பண்ணி கிழிச்சிங்க? என்னத்தை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? எல்லோரும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் உட்காந்து ஒரு பையன் புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். எந்திரிங்க வா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பையனும் சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிகிட்ருக்கா? ரோபோட்டை தயார் பண்ண சொன்னால் என்னமோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீன் தான் திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பையன்தான், சாரி சார் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடன்னு போய் ரோபோட்டுக்கு தேவையிருக்கல எல்லா பார்ட்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எல்லா கொலிக்கும் அந்த பையனை பார்த்து ஒரு மாதிரி பாவப்படுறாங்க. பாவம், அந்த டீன்கிட்ட மாட்டிட்டு என்னென்ன அவஸ்தப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன இங்கே வேடிக்கை? போய் உங்கள் வேலையை போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஓகே டீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அந்த டீன் தான், ஒரு வேலையை உங்கள்கிட்ட வாங்கிறதுலேருந்து நம்மளுக்கு தான் பெரும்பாடாயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீன் தான் அப்படியே சுற்றி வராரு அந்த லேபை. ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்க. இப்போ கரெக்டாக ஒரு கண்ணாடியான ரூமுக்குள்ளே போகிறாரு. இதுதான் என்னோடய ஃபேவரட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ரோபோட்டை டச் பண்ணுறாரு. இப்போ அந்த ரோபோட்டா, வெல்கம் டீன் அப்படின்னு ஒன்று சொல்ல, குட். சரி, இன்னும் நான் உன்னை முழுசாக முடிக்கலை. அது எனக்கு தெரியும். என்னை நீங்கள் நான் முழுசாக முடிக்கலைன்னு அது எப்படி உனக்கு தெரியும்? ஐ ஆம் ரோபோட் 6.78. பரவாயில்லையே, நான் செஞ்ச ரோபோட்டு நல்லா தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ அண்ட் நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. ஆமாம், உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? தெரியல. உன் பேர் ஜான் ஜங்குக்குன்னு வைப்போமா? ஜாங்கோ. ஆமாம், இனி உன்னோட பேர் ஜான் ஜங்குக் தான். நீ எங்கே இருக்க போகல, நீ ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிற. என்னது ஹியூமன் வேர்ல்டா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்காரு. ஜேகே வந்து இதில் ரோபோட்டு இதை பார்த்துட்டு, அது வந்து மனுஷங்க வாழ்கிற ஒரு உலகம். நீ எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறியோ அதே மாதிரி மனுஷங்க அந்த உலகத்தில் வாழ்வாங்க. அது பேர் யோத்தா. ஆமாம், யோத்தே தான். அங்கே நான் போக மாட்டேன். ஏன்? ஏன்னா அங்கே எனக்கு யாருமே தெரியாது. நான் ஒரு ரோபோட், எப்படி ஒரு ஹியூமன் கிட்ட போகிறது? அதை நான் பார்த்துக்கிறேன் ஜேகே. நீ நல்லபடியாக அந்த யோகத்துக்கு போறியா? அது நல்ல முடியாது அப்படின்னு ஜேகே தான் எடுத்து பேசுகிறாரு. இப்போ அந்த டீன்னா, இங்கே பாரு, உன்னை உருவாக்குனது நான் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஐ எம் சாரி, நான் உள்ளதான் சொல்கிறேன். என்னால் அங்கே போக முடியாது, என்னால் அங்கே இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னை அங்கே போக விட்டுறாதீங்க. இல்லை ஜேகே, நீ அங்கே போய் தான் ஆகணும். ஓகே, என்னமோ பண்ணுங்க, நான் இங்கேருந்து போகிறேன். சரி ஜேகே, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் அங்கேருந்து நடந்து போகிறாரு. அப்படியே போயிட்டா. கமாண்டர்ஸ், என்ன பண்ணுறீங்க? குட் ஈவினிங் ஜேகே சார். குட் ஈவினிங். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார், இந்த ரோபோட்டுக்கான பார்ட்ஸ் தான். கரெக்டாக அந்த பார்ட் அந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். தப்பா எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, சரியா? சரிங்க சார்.
அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாருமே ரோபோட் தான். எக்ஸப்ட் அந்த டாக்டர் மட்டும்தான் ரோபோட் இல்லை. மீதி எல்லாருமே ரோபோட் தான். அந்த ஒரு டாக்டர், அந்த டீன் தான் ஜேகே வந்து ரெடி பண்ணது. ஜேகே தான் எல்லாருமே ரெடி பண்ணார். அவர் தூங்கிட்டு இருப்பார். அதனால தான் டீன் வந்து எழுப்பி விட்டுருப்பாரு. இப்போ ஜேகே தான் ஹலோ சொல்லுங்கள் ஜேகே சார், இந்த பாட்டா இங்கே வைங்க அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெலாம் பொருத்தி வைக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு ரோபோட் வந்து தயாராகிட்டு இருக்கா. உன் பேர் என்ன? என் பேர் X064542. குட் அப்படின்னு சொல்ல, இப்போ தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற அந்த ரோபோட்டு இப்போ ஜேகே தான் எல்லாமே நல்லபடியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அங்கே ஒருத்தர் தான், இந்த ஜேகேவை எப்படியாவது அழிச்சி ஆகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிளான் போட்டுட்ருக்கான். அதுவும் ரோபோட் தான். இப்போ ஜேகே தான் அதை கண்டுபிடிச்சிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் சார். ஒர்க்கை பாரு, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பார்க்க போகிறான். இப்போ ஒரு சிப்பு மாதிரி ஒன்று இருக்குது, அது பாய்சன் சிப்பு. இப்போ அந்த பாய்சன் சிப்பை ஜேகேக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர, இப்போ ஜேகே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே திருவுறாரு, தலையை அப்படியே திருவி போடுறாரு. தலை தனியாக போய் விழுகுது. இது எல்லாருமே பார்த்துட்டு, சுச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும், என்னைய தொடுற அளவுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு கூட்டமாக கோரஸ் போட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணா, எனக்கு ரெட் ஷிப் மட்டும் பார்த்தா, அதுவும் பாய்சன் ரெட் ஷிப். என்னை தொடுற வேலை இங்கே யாருக்கும் கிடையாது, யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. இங்கேருந்து தயவு செஞ்சு எல்லோரும் போகிறீங்களோ அப்படின்னு ஜேகே தான் கத்துறாரு. இப்போ இருக்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜேகே தான், என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ அங்கே டீன் வந்துட்டு, என்னாச்சு ஜேகே? அது ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாரும் ஏன் இப்படி தப்பாக பார்க்குறாங்க? அப்புறம் யார் அவன் எனக்கு ரெச்சு போய்க்கிற அளவுக்கு? அவன் பேர் மின். என்னது மின்னா? யார் அது? மின் வந்து உனக்கு முன்னாடியே தயார் பண்ணவன். ஆனால் அவன் சரியாக ஒர்க் ஆகலை. அவன் ஏதோ ஏடாகுடமாக பண்ணிகிட்டு இருந்தான். அதை அவன் டிஸ்போசல் பண்ணணும் தான் இருந்தோம். ஆனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் அவனை எவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியுமோ அழிச்சிடுங்க, அதுதான் நல்லது. சரி ஜேகே, நாங்கள் கூடிய சீக்கிரமாக அவனை நாங்கள் அழிச்சிட்றோம். ஓகே, நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறாரு ஒரு ஸ்டடி ரூமுக்கு போயிட்டு அப்படியே புக்கை ஸ்வைப் பண்ணுறாரு. கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஹியூமன்ஸை பற்றி, ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்காரு. ஏன்னா ரோபோட்டுக்கு ஹியூமன் ஃபீலிங்ஸ் தான் என்னன்னே தெரியாது. பட் ஜேகேக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா டீன் வந்து உருவாக்குனது ஜேகேக்கு ஃபீலிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காரு. இப்போ டீன் தான் அங்கே வந்துட்டு, என்ன ஜேகே எல்லாமே புரிஞ்சிடுச்சா? எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ டீன் வந்து அதுலேருந்து கேள்வி கேட்காம அவரோட ஓன் கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்காரு. ஜேகேவும் அதுக்கு வந்து பதில் சொல்லிவிட்டுருக்காரு. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வந்து ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. இப்போ ஜேகே தான், டீன் நான் பூலோகத்துக்கு கிளம்ப ரெடி தான். ஆனால் ஜேகே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா நம்ம உலகம் மாதிரி இல்லை, ஹியூமன்ஸோட உலகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்து சரியா? உன்னை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. நீ ரோபோட்டுன்னு தயவு செஞ்சு வெளியே காட்டிக்காத, நீ ரோபோட்டுன்னு சொல்லாத. சரி, அது எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த டீன்னா, ஓகே ஜேகே, பெஸ்ட் ஆஃப் லக். உன்னோட அந்த பூமியோட உலகத்துக்கு
போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ கட் பண்ணி பூலோகத்தை தான் காட்டுறாங்க. இப்பட்டே தான் "ஆ ஆ, இந்த கேக் 50 யாருக்கு வேணும்?" அப்படின்னு சொல்ல, "ஆ எனக்கு வேணும் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்ல, இப்பட்டே தான் "ஆ இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுக்க, இப்போ அந்த குட்டி பொண்ணு அழகா டேவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு பாய் அண்ணா அப்படின்னு சொல்ல, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு சவுண்டு. ஆ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. இப்போ ஜெயதான், உங்கள் பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, எப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கிட்ட என்னோட பேரை நான் சொல்கிறது? சரி, என் பேர் சியான் ஜாங்கோ, என்னை ஷாட்டா சிக்கன் வாங்க. இது எனக்கு தேவையில்லை, நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் நில்லுங்க. நான் இந்த சிட்டிக்கு ரொம்ப புதுசு, எனக்கு இங்கே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? சிட்டிக்கு புதுசா? ஆ சரி, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஜேகே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியல ஜேகேக்கா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வர வரையும் அன்டில் தென் ஸ்டே. ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.